2026 ரீநீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே கட் ஆஃப் மார்க் பார்த்துருப்போம். கட் ஆஃப் ஒரு காலேஜ்ல எந்த அளவுக்கு போக போகுதுங்கிறது ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் எல்லாருமே சொல்லியிருப்போம். ஆனா நான் எப்பெல்லாம் இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் சொல்லி போனாலும் பசங்க என்கிட்ட கேட்குற காமனான டவுட் சார், நான் இந்த பர்டிகுலர் கேட்டகிரியை பிலாங் பண்றேன், என்னால ஜிஎம்சியில சீட் வாங்க முடியுமான்னு கேட்டால் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். பட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சென்னையில் இருக்க ஏதாவது ஜிஎம்சியில் எனக்கு சீட்டு கிடைக்குமா? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் 5 ஜிஎம்சி எடுக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு என்னமா இருந்துச்சு. ஆனால் இந்த டாப் 5 ஜிஎம்சி எடுக்கிறப்ப எனக்கு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு சில கேட்டகிரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில காலேஜஸை டாப் 5ல வச்சிருக்காங்க, ஒரு சில கேட்டகிரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வேற ஒரு காலேஜை வச்சிருக்காங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 காலேஜஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டாப் லிஸ்ட்ல இருக்கு. எந்தெந்த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி காலேஜ், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4வது காலேஜ் சென்னையில் இருக்கிற ஒமன்ரூர் மெடிக்கல் காலேஜ். இதுக்கப்புறம் வர்றது மதுரை மெடிக்கல் காலேஜ். ஓகே, ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மதுரையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மதுரை காலேஜை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ சென்னை கிட்ட இருக்காங்கன்னா அவங்க ஓமன்ரூரை ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ டாப் லிஸ்ட்ல இதெல்லாம் வருது. இது போக இன்னும் 2 காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், அப்புறம் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல இன்னொன்று இருக்கு இஎஸ்ஐசி. ஓகேங்களா. ஸோ கோயம்புத்தூர்ல ஆக்சுவலாக 2 காலேஜஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 85%க்கு இங்கே 1100 சீட். ஓகே, எக்ஸாக்ட் சொல்ல 1105 சீட் கிடைக்கும். பட் நம்ம ரஃப் எஸ்டிமேஷனுக்கு என்ன எடுத்துக்கலாம், ஒரு 1100 சீட் இந்த இடத்துல இருக்க போகுது. ஸோ இந்த 4 காலேஜ் வந்து சென்னையில் இருக்கு, மதுரையில் இருக்கு, இது ரெண்டுமே கோயம்புத்தூர்ல இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 1100. எவ்வளோ மார்க் எடுத்தா நான் சேஃப்? அகைன் நான் சொல்றேன், இது ரஃப் எஸ்டிமேஷன், லாஸ்ட் இயரோட டேட்டா அண்ட் எஸ் அதுக்கு முன்னாடி வருஷம் இருக்கிற டேட்டா வச்சு நான் அனலைஸ் பண்ணது. இந்த ப்ரிடிக்ஷன் மேலே கீழே போக வாய்ப்பு இருக்கு. கீழே வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான், மேலே போக வாய்ப்பு இருக்கு. எக்ஸாக்டா நம்மளுக்கு தெரியணும், நம்மளுக்கு ஒன்ஸ் ரேங்க் தெரிஞ்சிருச்சுன்னா தெரிஞ்சிடும். ரேங்க் எப்போ தெரியும்? நல்லா பாருங்க, ரேங்க்ல 2 டைப்ஸ் ஆஃப் ரேங்க் இருக்கு. ஒன்று ஆல் இண்டியா ரேங்க். ஆல் இண்டியா ரேங்க் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்தா தெரியும். நான் ப்ரிடிக்ட் பண்ணது என்னன்னா, ஆக்சுவலா ரிசல்ட் வந்து 10ஆம் தேதிக்குள்ள வந்துடணும் அப்படிங்கிறத நான் ப்ரிடிக்ட் பண்ணேன். ஆனா இன்னும் இவங்க ஓஎம்ஆர் ஷீட்டே ரிலீஸ் பண்ணல. ஸோ ஓஎம்ஆர் ஷீட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ரிசல்ட் வரும். ஓகே, ஸோ இப்படியே தள்ளி போச்சு அப்படின்னா 3 வாரம் டைம் எடுத்துக்க போறாங்களா. ஸோ கவுன்சிலிங் தள்ளி போக தான் வாய்ப்புகள் உண்டு. அந்த இது வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆல் இண்டியா ரேங்க் தெரிஞ்சிடும். ஒன்ஸ் ஆல் இண்டியா ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கவுன்சிலிங், தமிழ்நாடு கவுன்சிலிங், ஓகே, தமிழ்நாடு கவுன்சிலிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகல, நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்களா, நம்மளோட டீட்டெயில்ஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஆர் யூ வில்லிங் டு அப்ளை ஃபார் கவுன்சிலிங் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாய்ஸ் ஃபீலிங்லாம் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு என்ன தெரியும், தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் தெரியும். அப்போ உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா பேஸ்ட் ஆன் யர் ரேங்க் லிஸ்ட் நம்ம சொல்லிட முடியும். இப்போதைக்கு ரஃப் எஸ்டிமேஷன் நான் கொடுக்குறேன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 7 காலேஜோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கிற க்ளோசிங். சரியா, நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டோட சொல்லியிருக்கேன், 4th ரவுண்டோட க்ளோசிங் சொல்லலை. ஏன் சார் சொல்லலை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனே நிறைய பேருக்கு இந்த மார்க்ல சீட் கிடைக்காது. நான் 4th ரவுண்ட் வச்சு ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்லியிருப்பேன், உனக்கு கிடைக்கும் இந்த காலேஜ்லன்ட்டு. அவங்க என்ன ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கணுமே என்னை வந்து திட்ட ஆரம்பிச்சுடுவாங்க, சார் உங்களை நம்பி உட்காந்துருந்தேன் கிடைக்கல அப்படின்ட்டு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட். சரியா, அடுத்த ரவுண்ட் போறப்ப இதுல இருந்து 2-3 மார்க்கு கீழே இருக்கவங்க பசங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரேங்க் நோட் பண்ணிக்கோ, ரேங்க் தான் முக்கியம். சரியா, இந்த ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. டாப்ல இருக்க 4 கேட்டகிரிஸ்க்கு இந்த ரேங்க் எக்ஸாக்டா மேட்ச் ஆகும். சரியா, கீழே இருக்க ரேங்க்கு ஃபிளக்சுவேட் ஆகலாம் டிபெண்டிங் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வருஷம் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மார்க் இதுல இருந்து 20 மார்க் மேலே போக கூட வாய்ப்புகள் இருக்கு. பெட்டர் பிக்சர் வேணும் அப்படின்னா நம்ம ஆல் இண்டியா ரேங்க் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணீங்கன்னா எதில் நம்மளுக்கு 36 ஜிஎம்சி க்ளோஸ் ஆகுங்கிறது தெரியும். எக்ஸாக்டா எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்காக வெயிட் பண்ணுங்க. ஓகேவா. சரி, நிறைய பேருக்கு கவுன்சிலிங் ரிலேட்டட் இன்னும் டீட்டெயில் இருக்கு, டவுட்ஸ் இருக்கு. நேற்று நைட் கூட நான் ஒரு பேரண்ட்ஸ்ட பேசிட்டு இருந்தேன், அவங்க இன்னும் நிறைய கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங் சீரிஸ் வேணா கண்டிப்பாக கீழே கவுன்சிலிங் சீரிஸ்னு கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக இந்த சீரிஸை ஸ்டார்ட் பண்றேன். இந்த மார்க் ரொம்ப அதிகமா இருக்கு சார், எனக்கு இந்த மார்க் பேஸ் பண்ணி ஜிஎம்சியே கிடைக்காதோ அப்படின்னு நினைக்காதீங்க. இது டாப் 7 ஜிஎம்சி கூடியது. ஓகேவா, நம்ம கீழே வர டெஃபினெட்லி மார்க் வந்து குறையும். ஓகேவா. ஸோ நான் ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி தான் 550 570க்கு ஜென்ரல் கேட்டகிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அதெல்லாம் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். உங்களுக்கு திரும்பி வேணாலும் சொல்லுங்க, நான் அதுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துட்றேன். ஸோ டாப் 5 காலேஜஸ்க்கு இது 5 to 7 காலேஜஸ்க்கு இது. சப்போஸ் டாப் 15 காலேஜுக்கு சொல்லுங்க, அதாவது பழைய காலேஜஸ் எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த காலேஜுக்கெல்லாம் சொல்லுங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டாப்
எத்தனை காலேஜ்க்கு, டாப் 15 காலேஜோட கட் ஆஃப் என்ன போகும் அப்படிங்கிறது. ஓகேவா? கவுன்சிலிங் டீட்டெயில் அப்படின்னு வேணும்னா கீழே கவுன்சிலிங் அப்படின்னு டைப் பண்ணுங்க. வேற என்ன டவுட்னாலும் நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வீடியோ மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 எப்படி போகும் எல்லாத்தையும் நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் தனித்தனி ஒரு வீடியோ கொடுத்துட்றேன். மார்க் ரொம்ப கம்மி ஆகுது அப்படின்னா ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் இயர் ட்ராப் எடுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா யகீன் நீட் தமிழ் பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. இன்னைக்குலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டோன்ட் வெரி, கிளாஸ் வந்து ஒய்டியில் ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் ஒய்டியில் இருக்கும், அதுக்கப்புறம் ஆப்ல நடக்கும். ஸோ வேணா ஒய்டியில் பாருங்க. ஆஃபர் இருக்கு, ஆஃபர்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா வெறும் 999க்கு இல்லைன்னா இன்ஃபினிட்டி பேட்சோட 2499க்கு என்ரோல் பண்ண முடியும். இது இயர் லாங்கான பிரைஸ். மோஸ்ட் அஃபோர்டபுள் பேட்ச் வித் பெஸ்ட் ஃபேக்கல்ட்டி அண்ட் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு பேட்ச்ல கிடைக்கும். இன்னைக்கு என்ரோல் பண்ணிக்கோங்க. கோட் வந்து DOC 500 யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.